ஹலோ கைஸ், நம்ம டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டை பற்றி பீட்டர் எஃப் ட்ரக்கர் அண்ட் பார்த்தீங்கன்னா எல்டர் மயோ இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க வழியில் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பீட்டர் எஃப் ட்ரக்கர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ் சொல்லிட்டு இந்த கான்செப்டே ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரக்கர் இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? இவர் இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வர எம்பியூன்ற கான்செப்ட் எடுத்துகிட்டு வராரு. இது என்ன வழியில் வற்புறுத்துறது பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் என்ன வந்து சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் எ கிளியர் அண்ட் மெஷரபிள் அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஒரு கிளியரான ஒரு மெஷர் பண்ணுற அளவுக்கான ஒரு அப்ஜெக்டிவை வைக்கணும், கிரியேட் பண்ணணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனுடைய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக சொல்கிறோம். ஓகேங்களா? அது வந்து மெஷரபிளாக இருக்கணும், அழகக்கூடியதாக இருக்கணும்னு சொல்கிறோம். ஓகேங்களா? வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஓ என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டிவ் கோல் செட்டிங் பிட்வீன் மேனேஜர்ஸ் அண்ட் எம்ப்ளாய்ஸ். இது வந்து கொலாபரேட்டிவ் கோலை வைக்கணும். ஓகேங்களா? ஒருத்தவங்க மட்டும் அச்சீவ் பண்ணணும், எம்ப்ளாய்ஸ் மட்டும் அச்சீவ் பண்ணுற மாதிரி கூட அந்த கோல் வந்து பார்த்தீங்கன்னா போத் எம்ப்ளாய்ஸ் அண்ட் மேனேஜர் சேர்ந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கோலை கிரியேட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும், அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும், பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறோம். ஓகேங்களா? அதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் அச்சீவ்மெண்ட், யார் ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணுறாங்களோ எவ்வளோ அச்சீவ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்கிறார். ஓகேங்களா? அதுன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஸ் அ டிசிப்ளின். ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு துறை, அது தனித்தான துறைன்னு சொல்கிறார். ஓகேங்களா? தனி டிபார்ட்மெண்ட் சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ ட்ரிக்கர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கர் எம்பசைஸ் என்ன வற்புறுத்துறாரு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஸ் அ டிஸ்டிங்க்ட் டிசிப்ளின் தட் ரிக்வயர்ஸ் அ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி அண்ட் அப்ளிகேஷன். இதை கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஸ்டடி அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது தனி ஒரு துறைன்னு சொல்கிறாரு. அண்ட் தென் ஹி வியூடு மேனேஜ்மெண்ட் ஆஸ் அ லிபரல் ஆர்ட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு சுதந்திரமான ஒரு ஆர்ட்டாக பார்க்குறாரு, ஒரு சுதந்திரமான ஒரு கலையாக பார்க்குறாரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கம்பைனிங் எலமெண்ட் ஆஃப் சயின்ஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸோட எலமெண்ட்ஸை கம்பைன் பண்ணி ஹியூமானிட்டிஸையும் கம்பைன் பண்ணி அது பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸை கம்பைன் பண்ணி அவர் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அட்ரஸ் த ஆர்கனைசேஷன் சேலஞ்சஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 3 வகையான ஃபேக்டரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்பைன் பண்ணி இவர் வந்து ஆர்கனைசேஷனில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரி பண்ண பார்க்குறாரு. ஓகேங்களா? என்னென்ன பார்த்தீங்கன்னா சயின்ஸு, ஹியூமானிட்டி அண்ட் சோஷியல் சயின்ஸ். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அவர் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறார், யூஸ் பண்ணணும்னு சொல்கிறார். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஒர்க் அண்ட் இனோவேஷன். ஸோ இதில் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா ட்ரிக்கர் ரெக்கக்னைஸ் த க்ரோயிங் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நாலேஜ் ஒர்க் அண்ட் இனோவேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஓகேங்களா? நாலேஜ் ஒர்க்குக்கு அந்த பார்த்தீங்கன்னா இனோவேஷன், அதாவது அறிவு சார்ந்த வேலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புது இனோவேஷனுக்கு வந்து இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாடர்ன் எக்கனாமி, இந்த கரண்ட் எக்கனாமியில். ஓகேங்களா? அதுன்னு பார்த்தீங்கன்னா ஹி எம்பசைஸ், இவர் வந்து என்ன வற்புறுத்துறாரு பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் ஆர்கனைசேஷன் ஹார்னஸ். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணணும், கிரியேட்டிவ் பொட்டன்ஷியல் எம்ப்ளாயிஸ். அதாவது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் அவங்களோட பொட்டன்ஷியல் அவங்களால எவ்வளோ ஒர்க் பண்ண முடியும் அந்தளவுக்கு அவங்க பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணுறாரு. ஓகேங்களா? அவங்கள ஒரு கம்யூனிகேஷன் கிரியேட் பண்ணி ஒன்று சேர்த்து. ஓகேங்களா? எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதை கிரியேட் பண்ணுறாரு. அண்ட் கல்ச்சர் ஆஃப் இன்னோவேஷன். இவர் வந்து இன்னோவேஷன் கல்ச்சர், எம்ப்ளாயிஸ் வந்து புதுசாக ஐடியா சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறாரு, அதை ட்ரை பண்ணுறாங்க, அது ஒர்க் ஆகாமல் பார்க்குறாங்களா. ஸோ கல்ச்சர் ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் அடாப்ட் டு ரேபிட் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ். அதாவதுன்னா புதுசாக டெக்னாலஜி சேஞ்ச் வர அதை அடாப்ட் பண்ணுற அளவுக்கு சேஞ்ச் பண்ணணும். விச் மீன்ஸ் அந்த சேஞ்ச் வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கணும்னு சொல்கிறார். ஓகேங்களா? பேசிக்காக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் அண்ட் எம்பவர்மெண்ட். ஸோ டீசென்ட்ரலைசேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்கர் என்ன அட்வொகேட் பண்ணுற பார்த்தீங்கன்னா ட்ரிக்கர் அட்வொகேட் ஃபார் டீசென்ட்ரலைசேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் வச்சு ஆர்கனைசேஷன். அதாவதுன்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள ஒரு ஹியரார்க்கியாக இருக்கக்கூடாது, ஒரு படிநிலை இருக்கக்கூடாது, இவர் தான் பண்ணணும் இதுதான் பண்ணணும் இருக்கக்கூடாது, அந்தந்த பொசிஷனில் இருக்குங்க அந்த பவர் அவங்க கொடுக்கணும்னு சொல்கிறார். ஓகேங்களா? ஒரு டீசென்ட்ரலைஸாக இருக்கணும், எம்பவர்மெண்ட்டாக எல்லாருமே வந்து பவரோடு இருக்கணும்னு சொல்கிறார். ஓகேங்களா? அதாவது ஃப்ரண்ட் லைன் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக விட்டு ஒரு தனியாக பொறுப்பு கொடுக்கும்போது, பவர் கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து அவர் என்ன நம்புறாரு பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்ரலைஸான டெசிஷன் மேக்கிங் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபாஸ்டராக ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஈஸியாக ரெஸ்பான்ஸ் டக்குன்னு பண்ணிவிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா புதுசு இன்னோவேஷன் வந்து கிரியேட்டிவாக இருக்கும், கிரேட்டர் இன்னோவேஷன் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு மேனேஜர் இருக்கிற டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர்வைசர் மேலே இருக்க ஒரு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அதாவது மேனேஜர் இருக்கக்கூடிய டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர்கிட்ட கொடுத்து இதுக்கப்புறம் நீங்கள் அந்த டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த பொறுப்பை நீங்கள் தான் அதை ஃபுல் பொறுப்பு நீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே எதனா இஷ்யூ வந்தாலும் அவங்களே சால்வ் பண்ணிடுவாங்க. டக்குன்னு எதாவது டிசிஷன் எடுக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏதோ ஒரு மிஷின் கட் ஆகிடுச்சு, தப்பாகிடுச்சுன்னா டக்குன்னு என்ன கூட்டம் சரி பண்ணுறதுனா இவரே பண்ணுவார். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மேனேஜர் கான்டாக்ட் பண்ணணும், அவங்க அவைலபிளாக இருக்காங்களோ இல்லையான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் முதல்ல ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூ இருந்தாலும் அவங்களை கான்டாக்ட் பண்ணி அதனால பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எல்லா பொறுப்பும் இவங்ககிட்ட எல்லா பவரும் எங்கிட்ட இருக்கும்போது இவங்களே எல்லாம் பண்ணும்போது அந்த ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டீசென்ட்ரலைஸ்டு எம்பவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவர் இது அட்வொகேட் இதுதான் நல்லாயிருக்கும், இதுதான் ஒரு ஆர்கனைசேஷன் தேவைன்னு சொல்லிட்டு அட்வொகேட் அவர் வந்து வாதாடுறாரு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இருக்காரு. அதுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு நிறுவனம் வந்து அந்த தன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து ரெஸ்பான்சிபிள் பொறுப்பாக நடந்துக்கிறோம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து என்ன ஒரு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் மேனேஜ்மெண்ட். அதாவது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கான்செப்டாக எடுத்துக்கணும் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்கரேஜிங் ஆர்கனைசேஷன் கன்சிடர் த பார்டர் இம்பாக்ட் ஆஃப் தர் ஆக்ஷன்ஸ் தான் வந்து சொசைட்டி. அதாவது இந்த கம்பெனி பண்ணுற என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் வந்து சொசைட்டியை பாதிக்கும் அதை வந்து கணக்கில் எடுக்காமல் இருக்கக்கூடாது சொல்லிட்டு யோசிச்சு சொல்கிறாரு. ஓகேங்களா? வந்து பார்த்தீங்கன்னா ஹி பிலீவ் தட் த பிஸ்னஸ் ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு கான்ட்ரிபியூட் த வெல்பீயிங்
ஆஃப் த கம்யூனிட்டி ஆஃப் அட்ரஸ் சோஷியல் என்வரான்மெண்ட் இஷ்யூஸ். அதாவது பார்த்தீங்கன்னா சோஷியல் என்வரான்மெண்ட் அவங்க கம்பெனி சுற்றி இருக்கிற சோஷியல் என்வரான்மெண்ட் இஷ்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா அதனால் அந்த அங்கே இருக்க கம்யூனிட்டி மக்கள் அந்த அட்ரஸில் இருக்க அங்கே இருக்க இஷ்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அட்ரஸ் பண்ணி சரி பண்ணணுன்றாங்க. சோஷியல் வெல்பீங்கும் இவங்க பார்த்துக்கணுன்றாங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட் விச் மீன்ஸ் அந்த கம்பெனி நல்லாயிருக்கும், லாங் டேர்மில் இருந்தாங்க சொல்கிறாங்க. பேசிக்காக அது நல்லது தானே. ஏன்னா ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் வந்து சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் போர் போட்டு தரது, தண்ணி போட்டு தரது, அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் கட்டி தரது, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபண்டிங் பண்ணுறது, ஸோ மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக அந்த கம்பெனி இருக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவே இருக்குது, CSR. ஓகேங்களா? ஸோ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டில் 10% எடுத்து அந்த சுற்றி இருக்க மக்கள் நல்லதுக்காக அவங்க பயன்படுத்தணும், அவங்க செலவிடணும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவாக இருக்குது. பட் இவர் சொல்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் அதை தான் சொல்கிறார், இவரும் அதை வற்புறுத்துறாரு, இது மாதிரி நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? உங்களை சுற்றி இருக்க மக்கள் நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்ல வராரு இவர். ஓகேங்களா? அந்த பார்த்தீங்கன்னா எல்டாட் மயோ. ஸோ எல்டாட் மயோ இவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஹாவத்தோர்ன் ஸ்டடீஸ். ஸோ இவர் அடையாளம் கண்டுறதே இந்த ஸ்டடீஸ் மூலமாக தானே. ஓகேங்களா? ஸோ மயோஸை பெஸ்ட் அவனை இவர் வந்து எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஹாவத்தோர்ன் ஸ்டடீஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டக்டட் த வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் ஹாவத்தோர்ன் ஒர்க்ஸ் இன் 1920s to 1930. அதாவது 1920 1930 வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் ஹாவத்தோர்னில் அங்கே அந்த ஒரு பிளேஸில் வந்து ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? தி ஸ்டடிஸ் இன்வெஸ்டிகேட்டட் எஃபெக்ட் ஆஃப் என்வரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ். அதாவது ஒரு என்வரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து எம்ப்ளாய்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுறது, சச்சஸ் லைட்டிங், அந்த லைட்டிங்கு, அந்த மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷன்ஸு, எம்ப்ளாய் ப்ரொடக்டிவிட்டி மாறல. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு என்வரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி எம்ப்ளாயோட ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணுது, அவங்களுடைய வேலை செய்ய திறனை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அந்த லைட்டிங்ஸு, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸு, என்வரான்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயோடைய வேலை செய்யும் திறனை எந்த அளவுக்கு பாதிக்குது, குறைக்குதா, அதிகப்படுத்துதா, அதுதான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டடி பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிலேஷன் அப்ரோச். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மயோ ரிசர்ச் அட் ஹாவத்தோர்ன் ஒர்க்ஸ் கான்ட்ரிபியூட்டட் டெவலப்மெண்ட் இந்த ஹியூமன் ரிலேஷன்ஸ் அப்ரோச் இன் மேனேஜ்மெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இவர் பண்ண ஸ்டடிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் ஹியூமன் ரிலேஷனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. இவர் இதை பண்ணவே தான் மேனேஜ்மெண்ட் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது எம்ப்ளாய்ஸ் பற்றி அதிக யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எம்பசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியல் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா இவர் தான் ஒரு வற்புறுத்துற. ஓகேங்களா? அவங்க எம்ப்ளாய் ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷனும் என்வரான்மெண்ட்டும் அந்த அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸும் வந்து ஒர்க் பிளேஸ்லாம் அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அவங்கள வந்து ஸ்டேபிளாக காமாச்சிக்கணும். சச்சஸ் வந்து குரூப் டைனாமிக்ஸ், குரூப்பாக ஒர்க் பண்ணிக்கிறது, அண்ட் கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்கணும், எம்ப்ளாய் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எம்ப்ளாய் வந்து சாட்டிஸ்ஃபை ஒர்க் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக, அவங்க வேலை செய்யறது அதிகமாக இருக்கும், கம்பெனிக்கு நல்லா லாங் டேர்ம் லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாய்ஸ் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா கம்பெனி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் டேரக்டாக சொல்கிறார். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். ஸோ இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் பொறுத்தவரைக்கும் என்னென்னா, ஸோ என்ன தான் ஒரு கம்பெனி அப்படின்னு ஒன்று இருந்தாலும் அவங்க வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, அவங்க மேனேஜரோட சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாலும் வெளியே வந்துட்டு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேச சான்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ நான் மேனேஜர்னு சொல்ல வரல, எம்ப்ளாய்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எம்ப்ளாய்ஸ் சூப்பர்வைசர்ஸ் வந்து ஆஃபீஸுக்குள்ள கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆஃப்டர் கம்பெனி வேலை முடிஞ்சு வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் நெட்வொர்க் இருக்கும். இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் பேசுவாங்க, எப்படி இருக்க சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க, வீட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட் கெட் டுகெதர் போயிட்டு வருவாங்க. இது மாதிரி பேசும்போது மேனேஜர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லிவரேஜ் த இன்ஃபார்மல் நெட்வொர்க்ஸ், அந்த நெட்வொர்க்ஸ் வந்து நீங்கள் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அப்படி இம்ப்ரூவ் பண்ணும்போதுனா அந்த கம்யூனிகேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும், அவங்களுடைய மாரல் ஸ்ட்ரென்த்தும் நல்லாயிருக்கும். ஏன்னா இவன் ஃப்ரெண்டு இவன் நல்லா இருந்தாப்பா சொல்லிட்டு நல்லா பேசி க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மாரலும் நல்லாயிருக்கும். மீன்ஸ் ஏன்னா ஒருத்தங்க கூட சேர்ந்து நல்லா கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்கன்னா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்கும். ஸோ வந்து அவங்க மாரல் ஸ்ட்ரென்த்தும் நல்லா பெட்டராக இருக்கும், அதுதான் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி பெட்டராக இருக்கும். ஸோ இன்ஃபார்மல் கம்யூனிகேஷனை வந்து லிவரேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பேசி. ஓகேங்களா? இவரோட கான்செப்ட் எல்.மையை வந்து இன்ஃபார்மல் கம்யூனிகேஷனை இன்னும் பெட்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து எம்ப்ளாயோட கம்யூனிகேஷனையும் மாரல் ஸ்ட்ரென்த்தையும் வந்து ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எம்ப்ளாய் வெல்ஃபேர். ஸோ எம்ப்ளாய் வெல்ஃபேர்னா எம்ப்ளாயோட நலத்திட்டங்கன்னு சொல்லலாம் தமிழில். ஓகேங்களா? ஸோ மயோ ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்ப்ளாயோட வெல்ஃபேர் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் பர்ஃபார்மன்ஸை நிர்ணயிக்குது. ஏன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடான எம்ப்ளாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி நல்லா உழைப்பார். ஓகேங்களா? ஸோ ஹி ஆர்கியூட் தட் சாட்டிஸ்ஃபைடு எங்கேஜ் எம்ப்ளாய் ஆர் மோர் ப்ரொடக்டிவ். ஓகேங்களா? ஒரு சாட்டிஸ்ஃபைடான நல்ல எம்ப்ளாய் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேஜான எம்ப்ளாய் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான வேலை செய்வார் சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ அதிகமான வேலை செய்வார், லாயலாக இருப்பார், அண்ட் கமிட்டட் ஆர்கனைசேஷன் கோல்ஸ். அவர் தான் பார்த்தீங்கன்னா லாயலாகவும் இருப்பார், இப்போ நிறைய வேலையும் செய்வார், அந்த ஆர்கனைசேஷன் கோலை வந்து மதித்து நடப்பார், அதை ஃபாலோ பண்ணுவார் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா பிகாஸ் ஒரு கம்பெனி தான் நமக்கு நல்லா கொடுக்குது. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா குவார்டர்ஸ், தங்கத்துக்கு இடம் ஃப்ரீ, பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, இது மாதிரிலாம் சொல்லும்போது அந்த எம்ப்ளாய் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சந்தோஷமாக ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அது மாதிரி ஒர்க் என்வரான்மெண்ட் கொடுக்கும்போது அந்த எம்ப்ளாய் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? எல்.மையோ. ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணுவோம். அதே வீடியோ பெறுவது உங்கள் பாலா.